ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீள்? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஷர்திலா ஏகாதசியின் சிறப்புகள், முக்கியத்துவம், செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் ஷர்திலா ஏகாதசியின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். ஏகாதசி என்பது ஒவ்வொரு பக்தருக்கும் ஏகாந்த தினமாகவே உள்ளது. மோட்சத்தை அளிக்கும் விரதத்தை கடைபிடிக்க வழி ஏற்படுத்தி இருப்பதுதான் ஏகாதசி. அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்த 11 நாட்களில் ஒரு ஏகாதசி என்ற கணக்கில் ஆண்டுக்கு 24 அல்லது 25 ஏகாதசிகள் வருகின்றன. ஆண்டு முழுவதும் வரும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயரும் அந்தந்த ஏகாதசி தினங்களில் மேற்கொள்ளும் விரதங்களால் பக்தர்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்மை பயக்கும் பலன்களும் பலவாறு வகுத்து கூறப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு பலனை வழங்குவதோடு வைகுண்ட பதவிக்கும் வழிவகுக்கும் என்பதே மிகச் சிறப்பானது. மாசி மாத வளர்பிறை ஏகாதசி ஜெயா என்றும் தேய்பிறை ஏகாதசி ஷர்திலா என்றும் அழைக்கப்படும். இந்த ஏகாதசிகளில் விரதம் இருப்பவர்கள் மூதாதையர்கள் முக்தியடைய வழி செய்வார்கள். ஷட் என்றால் 6, திலா என்றால் எல். 6 வகையான எல் தானத்தை முன்னிலைப்படுத்துவது ஷர்திலா ஏகாதசி. ஒரு அற்புதமான நாளாக ஷர்திலா ஏகாதசி விளங்குகிறது. இந்த நாளில் எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் முன் செய்த பாவங்கள் நீங்கி காலமெல்லாம் பசிப்பினி இல்லாத வாழ்வை பெறலாம். இந்த வருடம் ஷர்திலா ஏகாதசி பிப்ரவரி 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தை மாசி கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி திதியை ஷர்திலா ஏகாதசியாக கொண்டாடுவர். ஷர்திலா ஏகாதசி விரத மகிமையை பற்றி இப்போது பார்க்கலாம். மனதிற்கு மிகவும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் ஏகாதசி விரத மகாத்மியத்தின் உன்னத கதைகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்டு மகிழ்ந்த அர்ஜுனன் பக்தியுடனும் சிரத்தையுடனும் வணங்கி, மதுசூதனா, தாங்கள் கூறிய ஏகாதசி விரத மகாத்மியம் என் மனதிற்கு அபார மகிழ்ச்சியும் சாந்தியும் தருகிறது. ஆகவே ஜெகதீஸ்வர மற்ற ஏகாதசி விரத மகாத்மியத்தை கேட்டு மகிழ என் மனம் விழைகிறது. தாங்கள் கிருபை புரிய வேண்டும் என்று வேண்டினான். இதை கேட்டு மகிழ்ந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பார்த்தா, இப்பொழுது தை மாசி கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஷர்திலா ஏகாதசி விரத மகாத்மியத்தை உனக்கு கூறுகிறேன், கவனமாக கேள் என்று கூறலுள்ளார். ஒரு சமயம் விகதாலப்பிய ரிஷி புலஸ்திய ரிஷியிடம், முனிசிஷ்டரே, பூமியில் மனிதர்கள் மற்றவர்களின் செல்வத்தை திருடுதல், அடுத்தவர்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்ளுதல், பிரம்மஹத்யா போன்ற மாபாதகமான பாவச் செயல்களை செய்தல் ஆகியவற்றை குரோதம், பொறாமை, உணர்ச்சியின் உத்வேகம் மற்றும் அறிவின்மையின் வசப்பட்டு செய்கின்றனர். பின்னர் ஐயோ, நான் எத்தகைய மகாபாதகத்தை செய்துவிட்டேன் என மனம் வருந்துகின்றனர். முனி சிரேஷ்டரே, அத்தகைய மனம் வருந்தும் மனிதர்கள் நரகம் செல்லுவதிலிருந்து விடுபட ஏதேனும் உபாயம் உள்ளதா? தான தர்மம் மோட்ச பிராப்தியை அளிக்கும் என்றால் எவ்வித தானத்தின் புண்ணிய பிரபாவத்தால் அவர்கள் நரகம் அடைவதிலிருந்து விடுபட முடியும்? தெய்வ கூர்ந்த நல்வழியை தாங்கள்தான் அவர்களுக்கு கூறி அருள வேண்டும் என்றார். புலஸ்திய ரிஷி, மகாபாகா, இவ்வுலக வாழ் மக்கள் அனைவருக்கும் பயனை அளிக்கும் முக்கியமான அர்த்தமுள்ள கம்பீரமான கேள்வியை கேட்டுள்ளாய். உன் கேள்விக்கு பதிலாக இந்திரன் முதலான தேவர்களும் கூட இதுவரை அறிந்திராத ரகசியத்தை அவசியம் கூற வேண்டி உள்ளது. கவனத்துடன் கேள். தை மாசி மாதம் அதிகாலையில் ஸ்நானம் முதலியவற்றை முடித்து சுத்தமாக இருப்பதுடன் இந்திரியங்களை உள்ளடக்கி காமம், குரோதம், லோபம், மோகம், பொறாமை, அகங்காரம் இவற்றை விட்டொழித்து பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை தியானம் செய்ய வேண்டும். பூஷ நட்சத்திர தினத்தன்று பசுவின் சாணம் பூமியில் விழும் முன்பே சேமித்து அதனுடன் பஞ்சு மற்றும் எல் சேர்த்து 108 பந்து உருண்டைகளாக செய்து வைத்தல் வேண்டும். மூல நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் சேர்ந்து வரும் நன்னாளில் புண்ணியம் அளிக்கும் நற்கர்மங்களை செய்ய வேண்டும். தேவர்களுக்கெல்லாம் தேவனான மகாவிஷ்ணுவிற்கு விமர்சையாக அபிஷேக ஆராதனைகள் செய்து நாள் முழுவதும் கீர்த்தனை, நாமஸ்மரணம் என்று ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். அன்று இரவு கண் விழித்து முன்பு செய்து வைத்திருக்கும் 108 பந்து உருண்டைகளை கொண்டு யாகம் செய்ய வேண்டும். மறுநாள் தூப தீபம் நைவேத்தியத்துடன் பகவான் விஷ்ணுவின் பூஜை செய்து கிச்சடியை நைவேத்தியமாக அர்ப்பணிக்க வேண்டும். அன்று மகாவிஷ்ணுவிற்கு பால்வேடா, தேங்காய், சீதாப்பழம், கொய்யாப்பழம், பூஷணி இவை கிடைக்காத பட்சத்தில் பாக்கு இவற்றை வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும்.
பிரார்த்தனையுடன் அர்க்கியம் கொடுத்தல் வேண்டும். அர்க்கிய பிரார்த்தனை. ஹே பகவான், தாங்கள் திக்கற்றவர்களுக்கு புகலிடம் அளிப்பவர், இவ்வுலக மாயையில் மூழ்கி இருப்பவர்களை மீட்பவர். ஹே புண்டரீகாக்ஷா, தாமரை மலரை ஒத்த கண்களை கொண்டவரே, நீங்கள் தேவி லக்ஷ்மி சகிதம் அடியேன் அளிக்கும் சிறிய அர்க்கியத்தை ஏற்க வேண்டும். அதற்கு பிறகு பிராமணருக்கு ஜலம் நிரம்பிய கும்ப கலசம், குடை, காலணி, அங்க வஸ்திரத்துடன் உடை, எல் இவற்றை தானமளிக்க வேண்டும். முடிந்தால் பிராமணருக்கு பசுவுடன் எல் தானம் அளிப்பதும் மிகுந்த புண்ணியத்தை நல்கும். இப்படி எல்தானம் செய்ததின் அளவிற்கு ஏற்ப அத்தனை 1000 வருட காலம் சொர்க்கத்தில் வசிக்கும் பிராப்தியை பெறுவர். 6 வகையான எல் பயன்பாடு ஷர்திலா 6 வகையான எல் என அழைக்கப்படுகிறது. இவ்வகை பயன்பாட்டால் அநேக பாபங்கள் விலகுகின்றன என்று கூறினார் புலஸ்திய ரிஷி. இப்பொழுது அவர் கூறிய ஏகாதசி விரத கதையை பற்றி பார்ப்போம். ஒரு நாள் நாரத முனி பகவான் விஷ்ணுவிடம் ஷர்திலா ஏகாதசியை பற்றி வினவினார். ஹே பகவான், தங்களுக்கு என்னுடைய அநேக கோடி நமஸ்காரங்கள். ஷர்திலா ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதால் கிட்டும் புண்ணியம் என்ன? அதன் மகிமை என்ன? தயவுசெய்து கூறுங்கள் என்றார். நாரத ரிஷியின் வேண்டுகோளை கேட்ட பகவான் ஸ்ரீ விஷ்ணு, ஹே நாரதா, உண்மையில் நடந்த ஒரு சத்திய நிகழ்ச்சியை விவரிக்கிறேன், கவனத்துடன் கேள் என்றார். பண்டைய காலத்தில் பூமியில் ஒரு பிராமண ஸ்திரீ வாழ்ந்து வந்தாள். அவள் எப்போதும் விரதங்களை நியமத்துடனும் பக்தியுடனும் கடைபிடித்து வந்தாள். ஒரு சமயம் விரதத்தை 1 மாதம் வரை கடைபிடித்ததால் சரீரம் மிகவும் பலவீனமாயிற்று. அவள் பக்தியில் சிறந்து விளங்கினாள். பிராமணர்களுக்கும் கன்னிகைகளுக்கும் தானங்களை அவர்கள் மனமகிழ்ச்சி அடையும் அளவுக்கு செய்தால். சிறந்த புத்திமானாகவும் விளங்கினாள். தானம் பெற தகுதி வாய்ந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் வேண்டிய அளவு தானம் செய்தாலும் அவள் பக்தியின் ஒரு அம்சம் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. அது என்னவென்றால், தர்மங்களில் தலை சிறந்த அன்னதானத்தை பிராமணர்களுக்கோ அல்லது தேவர்களுக்கோ அவள் ஒரு பொழுதும் செய்ததில்லை. என் எண்ணமெல்லாம் பிராமண ஸ்திரீ ஸ்ரத்தையுடன் அனுஷ்டித்த விரதங்களின் பலனால் தன் சரீரத்தை பரிசுத்தமாக்கி கொண்டதால் அவளுக்கு விஷ்ணுலோகம் நிச்சயம் கிட்டும். ஆனால் அன்னதானத்தின் பலன் இல்லாமல் ஜீவிப்பது மிகவும் கடினம். ஏனெனில் அன்னதானம் ஆத்மாவிற்கு சாந்தியை அளிக்கக்கூடியது. ஆகவே அவள் வைகுண்ட வாழ்க்கையை எளிதாக்க இக்குறையை நீக்க எண்ணினேன். இந்த எண்ணத்துடன் பூலோகம் சென்று பிராமண ஸ்திரீயிடம் அன்ன பிட்சை வேண்டி நின்றேன். பிராமண ஸ்திரீ, ஹே மகாராஜரே, நீங்கள் எதற்காக வந்துள்ளீர் என்றால், நானும் பிட்சை வேண்டி வந்துள்ளேன் என்றேன். அதை கேட்டு அவள் மணலால் ஆன ஒரு பிண்டத்தை தானமாக அளித்தாள். அதை வாங்கி கொண்டு நான் சொர்க்கத்திற்கு திரும்பி வந்து அவன் அளித்த மண்பிண்டத்தை வைத்து ஒரு அழகான வீடு அவளுக்காக அமைத்தேன். வீடு அழகாக அமைந்தது. ஆனால் வீட்டில் தானியங்கள், இருக்கைகள் மற்ற எதுவும் இல்லாமல் அவள் அளித்த மண்ணை போல் அமைந்து இருந்தது. சில காலம் கழித்து அந்த பிராமண ஸ்திரீ மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்திற்கு வந்தாள். மணலால் ஆன பிண்டத்தை தானம் அளித்த பலனால் அவளுக்கு கிடைத்த இடத்தில் மாமரத்துடன் கூடிய வீடு இருந்தது. ஆனால் அவ்வீட்டில் வேறு எதுவும் இல்லாமல் சூன்யத்துடன் இருந்தது. அதை கண்டு அவள் பயத்துடனும் கோபத்துடனும் என்னிடம் வந்து, ஹே பகவான், அநேக விரதங்களை கடைபிடித்து உங்களுக்கு பூஜை செய்தேன். ஆனால் என் வீட்டில் வேறு எந்த வஸ்துக்களும் இல்லை. இதற்கு என்ன காரணம் என்றால், அதற்கு நான், நீ உன் இல்லத்திற்கு செல்வாயாக. அங்கு உன்னை காண தேவஸ்திரீகள் வருவர். அவர்கள் வரும்பொழுது அவர்களிடம் ஷர்திலா ஏகாதசி விரத மகாத்மியம் மற்றும் பூஜை விதியை பற்றி கேட்கவும். அவர்கள் சொல்லும் வரை வீட்டின் கதவுகளை திறக்க வேண்டாம் என்றேன். பகவானின் வார்த்தைகளை கேட்டு அவள் வீட்டிற்கு திரும்பினாள். தேவஸ்திரீகள் அவளை காண வந்து வீட்டின் கதவுகளை திறக்க முற்பட்ட பொழுது பிராமண ஸ்திரீ அவர்களிடம், நீங்கள் என்னை காண வேண்டும் என்றால் முதலில் ஷர்திலா ஏகாதசி விரத மகாத்மியத்தை கூறவும் என்றாள். அவர்களில் ஒரு தேவஸ்திரீ, இதுதான் உன் விருப்பம் என்றால் நான் உனக்கு ஷர்திலா ஏகாதசி விரதம் மற்றும் அதன் மகாத்மியம், பூஜை விதி ஆகியவற்றை பற்றி சொல்கிறேன், கவனத்துடன் கேள் என்றாள். அவள் ஷர்திலா ஏகாதசி மகாத்மியத்தை கேட்டு முடித்தவுடன் பிராமண ஸ்திரீ வீட்டின் கதவுகளை திறந்தாள். தேவஸ்திரீகள் தாங்கள் எதிர்பார்த்தபடி இல்லாது ஒரு பிராமண ஸ்திரீயை கண்டு மிகவும் வியந்தனர். அவளை மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டவளாகவும் வித்தியாசமானவளாகவும் கண்டு வியந்து சென்றனர். பிராமண ஸ்திரீயும் அந்த தேவஸ்திரீ கூறியபடி ஷர்திலா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தாள். அதன் புண்ணிய பலனால் அவள் வீடு, தனம், தானியங்களால் நிரம்பி வழிந்தது.
ஷர்திலா ஏகாதசி அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த நாளில் புனித கங்கை நதியில் நீராடுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. மேலும் பண்டைய நூல்களின்படி இந்த நாளில் தானம் மற்றும் தானம் செய்வது சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக இந்த நாளில் கருப்பு எள் தானம் செய்வதன் மூலம் உங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம். இந்த ஷர்திலா ஏகாதசி அன்று விஷ்ணுவுக்கு கருப்பு எல்லை அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் குளிக்கும் தண்ணீரிலும் பஞ்சாமிர்தம் கலந்த சில கருப்பு எல்லையும் சேர்க்க வேண்டும். இதனால் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். இந்த நாளில் ஒரு விரதத்தை அனுசரித்து ஹவன் செய்வது மிகவும் புனிதமானது மற்றும் முக்கியமானது. இதை செய்வதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெறுவீர்கள். இது தவிர இந்நாளில் முன்னோர்களுக்கு எல் பிரசாதம் வழங்குவது பித்ருதோஷத்தையும் நீக்கும். ஷர்திலா ஏகாதசி அன்று என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். ஷர்திலா ஏகாதசி அன்று தாமச உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. இந்த நாளில் நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது என்பது சாஸ்திரங்களின்படி. இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்தால் நீங்கள் பிரம்மச்சரியத்தை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் உங்கள் நடத்தையில் கோபம் ஆதிக்கம் செலுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு ஏகாதசியை போலவே ஷர்திலா ஏகாதசியிலும் அரிசி சோறு சாப்பிடக்கூடாது. இந்த நாளில் எந்த மரத்தையும் செடியையும் தொடக்கூடாது. ஹே அர்ஜுனா, மனிதர்கள் அறியாமையை விட்டொழித்து ஷர்திலா ஏகாதசி விரதத்தை அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும். அதனால் மனிதர்களின் நிரந்தர ஆரோக்கியத்தை பெறுவர். இதனால் அனைத்து பாவங்களும் அழியும் என்று கூறி முடித்தார் ஸ்ரீ கிருஷ்ணர். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. ஹரே கிருஷ்ணா. இந்த ஷர்திலா ஏகாதசி சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.